ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இன்றைக்கி யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இதில் 6 செட் ஆஃப் பைல் இருக்குது. பைல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? இப்போது ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ளவர் சார்ட் தெரியும். அந்த ஃப்ளவர் சார்ட்டில் நீங்கள் உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணுமோ நீங்கள் அந்த ஃப்ளவர் வச்சு கூட சூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு ஏன்னா இது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா பைல், அதனால் உங்களுக்கு ஃப்ளவரில் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன். அந்த ஃப்ளவர் எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த ஃப்ளவர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீடிங் பாருங்கள். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. ஏன்னா அது உங்களோட எனர்ஜியை நம்ம சேனலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ உங்களோட ஆரா கனெக்ஷன் இங்கே வந்துடும். நீங்கள், நான், யூனிவர்ஸ், நம்ம 3 பேர் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் வருவோம். உங்களுக்கான எனர்ஜி ப்ரிடிக்ஷன் இது, அதனால தான் அதை செய்ய சொல்கிறேன். இது நியூவாக வரவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்காக தான். ஓகே, ரெடியா? பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே நீங்கள் உங்களுக்கு ஃபைனான்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் என்னென்னா ஒரு டைட்டான சிச்சுவேஷன் போகிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு அந்த மணி எனர்ஜியோட ஃப்ளோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனம் வேணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இது ப்ரீவியஸ் இது கொஞ்ச நாளாகவே இருந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி தான் உங்களுக்கு டைட் சிச்சுவேஷன் போகுது அப்படின்னா அதுக்கான சில அந்த மணி பிளாக்கேஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த சோலார் ப்ளக்ஸ் சக்ரா இருக்கு இல்லையா, அதில் பிளாக்கேஜஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரூட் சக்ரா. ஸோ இந்த 2 சக்ராவையும் பேலன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட சக்ராஸில் எனக்கு இம்பேலன்ஸ் காமிக்குது. நீங்கள் இப்போ இந்த ரீடிங் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க தனுஷ், சிம்மம், மேஷம், அப்புறம் கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசி அல்லது லக்னம் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. கொஞ்ச நாளாகவே இந்த ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதிலேருந்து ஒரு நிரந்தர தீர்வு, இதிலேருந்து எனக்கு ஒரு பேலன்சிங்கான விஷயம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மணி விஷயத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. இது நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி அதில் கொஞ்சம் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. இல்லைனா பழைய ஜாப் நீங்கள் அந்த ஜாபில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் திரும்ப வேறு ஒரு ஜாபுக்கு மாறுது. அங்கேயும் சரியான அந்த என்ன சொல்கிறது, அந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே சம்பள உயர்வோ எதுவுமே இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் கூட உங்களுக்கு தர வேண்டியவங்க, உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய இடத்துல சரியான பணம் உங்கள் கையில் சேரல. ஸோ மணியை தக்க வச்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக ஒரு என்னன்னா அதில் ஒரு டைட் சிச்சுவேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இந்த விஷயங்கள்லாம் சீக்கிரம் மாறும், கவலைப்படாதீங்க. ஸோ இதனால் மன கஷ்டமும் உங்களுக்கு ப்ரீவியஸில் இருந்திருக்கும். சில நாட்களாக இல்லைன்னா சில வாரங்களாக இதில் கொஞ்சம் ட்ராஜடி. ஒரு சிலர் கொஞ்சம் ரொம்ப நாளாகவே இதில் கொஞ்சம் லேக்கில் இருப்பீங்க. இதுக்கு காரணம் உங்களோட ஆறா சக்கரா தான் நான் சொல்வேன். ஏன்னா உங்களோட சக்கரா மெயினான சக்கரா மணி பேலன்ஸ், மணிக்கானதும் நான் சொல்லிட்டேன். மற்ற சக்கராஸும் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ நீங்கள் இன்றைக்கி சிச்சுவேஷன் ரொம்ப டைட்டாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு இன்றைக்கி அதை செய்ய முடியாமல் போனால் ஒரு ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, ஒரு தவிப்போடு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு மன இறுக்கம். ஏடா நம்ம சொல்லிட்டோமே, நம்ம இன்றைக்கி அதை செய்யலைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு தவிப்பு, ஒரு சிச்சுவேஷன் இன்றைக்கி வரா மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள், இறைவன் ஏதாவது ஒரு சைன் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. டிவைனோட கனெக்ட் ஆகுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாரோ அவங்கக்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கான அந்த புரிதல், கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிவைன் பாத்தில் கிடைக்குது. பட் அந்த வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்களாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிசல்ட் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படும் போது அதுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி உங்களோட சக்ராஸ்லாம் இந்த மாதிரி ஹீலாக ரொம்ப பிளாக்கேஜஸில் இருந்ததுன்னா உதவி செய்ய வரவங்க கூட அப்படியே அது அப்படியே கிட்டக்க வருவாங்க. அப்புறம் பார்த்தா அது அப்படியே இதுவாகிடும், மூவ் ஆன் ஆகிடும். ஓகேங்களா? உங்கள் கைக்கு வராமல் போயிடும் அந்த பணம்.
ஸோ மணி சிச்சுவேஷனில் இன்றைக்கி ஒரு டஃப்பான டேவாக தெரியுது. யாருக்காவது ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்தா கொஞ்சம் டைம் வாங்கிக்கோங்க. அது டிவைன் பார்த்து இருக்கவே இருக்குது உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறது. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் வந்து சும்மா இந்த ஃபைனான்ஸ் சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வந்து ரிலீவ் ஆகணும், இதிலேருந்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா, இந்த கார்டு எடுத்தவங்க உங்களுக்கு மைண்ட் வைஸ் நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க. மனசு ஓகேவா? மனசு ரொம்ப இதாக இருக்குது. அதே நேரத்தில் மணி இறுக்கமும் இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் இந்த விஷயங்களை சமாளிக்கிறதுக்கு உங்ககிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு சேவிங்ஸ் அந்த மாதிரிலாம் கூட ஏதாவது பண்ணுவீங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஏன்னா 75% இதில் அந்த கொஞ்சம் லேகிங் இருக்குது. 25% ஒரு சிலருக்கு நீங்கள் மணியை வந்து என்ன செய்கிறதுனா ரொம்ப செலவு பண்ணாமல் கரெக்டாக கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக இப்போ தேவைப்படுற இடத்துல மட்டும் செலவு பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் வந்து பிடிச்சு வைப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலர் இந்த உறவுகள் ரீதியாக கூட சில விஷயங்களை வந்து விட்டு கொடுக்காம ஒரு பிடிவாதமாக அதில் அப்படியே ஸ்டெபானாக இருக்கிறது அந்த மாதிரியும் தெரியுது. சரி, இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க இந்த விஷயத்த. ஓகேவா? இதுக்கான ஸ்ட்ரகிளில் நீங்கள் நிறைய பேர் லேக் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா அதனால தான் டக்குன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் டிவைன் பாத் மூலமாக என்னென்னலாம் உங்களுக்கு விஷயங்கள் இருக்குது, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம். கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கு டிவைன் பாத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிரந்தர தீர்வு. சரி, இல்லைனா நீங்கள் என்ன பரிகாரங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ யார் யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணுங்கள். நான் வேணான்னே சொல்ல. ஓகேவா? சரி, இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் சுதாரணமாக இருந்துக்கோங்க. ஓகேவா? இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி உங்களோட இன்ட்யூஷனை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு வந்து இன்ட்யூஷன் வந்து நல்லா ஒர்க் பண்ணும். ஓகேவா? உங்களுக்கு மனசில் இன்றைக்கி என்ன ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் நீங்கள்லாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த முடிவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வரும். ஓகே, இதை செய்யலாம் அப்படின்ட்டு. அது வந்து 100% உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கும். நீங்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்குள்ள சில நேரங்களில் ரொம்ப வந்து நெகட்டிவான தாட்லாம் நீங்கள் ஓட்டுறீங்களா? ரொம்ப தேவையில்லாத எண்ணங்கள், இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் தூக்கத்தில் கனவுகள் வர்றது, அப்புறம் அலறி எழுந்து உட்கார்றது. ஓகேவா? இல்லைன்னா ஒரு சில நேரம் நீங்களே வந்து உங்களோட மன ஓட்டத்தை சொல்கிறேன் நான். ஒரு நேரம் ரொம்ப அன்பாக பேசிகிட்ருப்பீங்க கூட இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும். ஒரு நேரம் அப்படியே எரிஞ்சு விழுவீங்க. உங்களுக்கு என்னடா இப்படி பேசிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கும் இன்றைக்கி. அதை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. 3 எனர்ஜி வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, பூஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது, ஒரு சிலர் வந்து கொஞ்சம் டைவர்ஷனில் இருக்கீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா உடனே மெடிடேஷன் தான். இல்லைனா இந்த என்ன சொல்கிறது, ஒரு விரதம் சொல்லுவாங்கள்ல பேசாமல் இருக்கிறதுக்கு, மௌன விரதம். மௌன விரதம் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கோபம் வரும்போது ஷார்ட் டெம்பர் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க அவங்கள. அந்த ஷார்ட் டெம்பர் அந்த மாதிரிலாம் கோபம் வந்து அடுத்தவங்களை வந்து ஒரு அதாவது கவனிக்காமல் பேசுகிறது, வார்த்தையை விடுறது, அதெல்லாம் செஞ்சிடாதீங்க இன்றைக்கி. ஓகேவா? இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே அது மாதிரி தான் இருக்கணும். இன்றைக்கி ஓவராக எதுவும் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், மூன் ப்ரேயர் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க. ஓகேவா? கொஞ்சம் சுதாரணமாக இருந்துக்கோங்க. யார்கிட்டேயும் இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்க்குறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இல்லைனா லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மாமியார் மருமகள், இல்லைனா அம்மா பிள்ளை, இல்லைனா அம்மா பொண்ணு, அந்த மாதிரி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் சுற்றி இருக்கிறவங்கள கடிச்சிடாதீங்க. என்ன மேடம் இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, கடிச்சு வச்சிடாதீங்க. அந்த வார்த்தையே அந்த மாதிரி, அந்த வார்த்தை அந்த மாதிரி இப்போ ஒரு பாய்சன் மாதிரி வந்துடும். அதனால் பி கேர்ஃபுல்.
எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதில்ல. அப்படியே யாராவது உங்களை சுற்றி இருக்கவங்க எரிச்சல் படுத்துகிறாங்க, கோவப்படுத்துகிறாங்கன்னா குருவே சரணம் சொல்லுங்கள், சாமி பேரை சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த காட் பிடிக்குதோ, ஜீசஸ், கர்த்தரை பிடிக்குதா கர்த்தர் பேரை சொல்லுங்கள். மைக்கேல் ஏஞ்சல் பிடிக்குதா மைக்கேல் ஏஞ்சல், ஹீல் மீ, ப்ரொடெக்ட் மீ. என்ன முருகரை பிடிக்குதா முருகா 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 சொல்லுங்கள். எந்த காடு உங்களுக்கு நீங்கள் வழிபடுறீங்களோ, சாய்பாபா வழிபடுறீங்களா சொல்லுங்கள், அவர் நாமத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரியான ஒரு உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லேக்லேருந்து ஈஸியாக வரலாம். ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேவா? ஏன்னா நான் எனக்கு இன்ட்யூஷனில் எனக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அதை நான் உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன். இத்தனை விஷயங்கள் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி லேகில் இருக்கீங்க, சரியான கைடன்ஸ் போயிட்டுருக்குங்கிறது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, என்ன பூஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்டு என்னையும் பூஸ்ட் பண்ணும். நான் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து உங்களுக்கு ரீடிங் கொடுப்பேன். ஓகேவா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே. இப்போது பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு என்னென்னா ஒரு புதிய விஷயங்களை வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதாவது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த முயற்சி கூட. நார்மலாக யாராலும் அந்த மாதிரிலாம் திடீர்னு இது பண்ணிட முடியாது. ரொம்ப நாளாக இதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த விஷயம் இன்றைக்கி நீங்கள் இப்போ திடீர்னு எடுத்து பண்ண இது கிடையாது, விஷயம் கிடையாது. உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாடம், கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து வச்சுருந்தீங்க. அதை இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுவீங்க. பட் நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சி, நீங்கள் எடுக்கிற அந்த நியூ பாத் எல்லாமே வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய பாத் தான். ஓகேவா? ஆனால் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, எல்லாத்தையும் கடவுள் மேலே போட்டு நீங்கள் பாட்டுக்கு ஹாயாக உட்காந்துருக்கிறது அப்படிலாம் செய்யக்கூடாது. நீங்களும் முயற்சி பண்ணணும். எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கக்கூடாது. நீங்கள் எடுத்த அந்த முடிவில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து செயல்படுத்தணும். இப்போ ஒரு ஜாபு வேணும்னு சொல்லிட்டீங்க, பழைய ஜாபுக்கு எண்டிங் போட்டாச்சு, பழைய ரிலேஷன்ஷிப்புக்கு எண்டிங் கொடுத்தாச்சு. இப்போ நியூ ரிலேஷன்ஷிப் வேணும்னா உங்களை நீங்கள் தயார்படுத்தணும். இப்போ வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறது, மனசை விட்டு பேசுகிறது, இல்லைனா உங்களோட அந்த மைண்ட் செட்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றணும். உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுதா, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இதுக்கான மைண்ட் செட், இப்போ இந்த நியூ பிகினிங்ஸ், நியூ ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நியூ ஜாபாக இருந்தாலும் சரி, அந்த பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எதுவுமே இனி ஃப்யூச்சரில் வரக்கூடாது. நான் வந்து பர்ஃபெக்ட், நான் இன்னைக்கு பிறந்த நியூ பார்ன் பேபி அந்த மாதிரி நான் லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும். அப்படி ஒரு விஷயங்களை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, இந்த மாதிரி ஹீல் பண்ணிக்கோங்க, 6வது சக்கராவை பவர் பண்ணிக்கோங்க, கிளாஸ் கற்றுக்கோங்க அப்படின்ட்டு. ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த புதிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரில் சக்ஸஸை கொடுக்க போகுது கைஸ். இது வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம், இல்லைனா நியூ ஜாப், இல்லைனா நியூ பிஸ்னஸ். அதாவது உங்களை சுற்றி இருந்த அந்த டாக்ஸிக் சிச்சுவேஷன், அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அந்த சூழ்நிலையாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு எண்டிங் கார்டு போட்டாச்சு. மூவ் ஆன் பண்ணுறீங்க. காட் பிளஸ் யூ, ஆல் தி பெஸ்ட். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து சிம்மம், மேஷம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ எப்படி பொருந்தி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு சாய்ராம். பைல் 4 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி உங்களோட ரொம்ப க்ளோஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லவ் ரிலேஷன்ஷிப், ஒரு திருமணமானவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்களுக்குள்ள கொஞ்ச நாளாகவே வந்து வாய்க்கா வரப்பு தகராறு போயிட்டுருக்கா? ஆமாண்ணா எஸ்ன்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலர் பிரேக்கில் இருப்பீங்க, லாங் டைம் பிரேக்காக கூட இருக்கலாம். அது ஒரு சிலருக்கு இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களோட உறவு உங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம்
பார்த்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவங்க வந்து இப்படி தான் தெரியும், அவங்க வார்த்தையால் கூட உங்களை வந்து காயப்படுத்தலாம், இல்லை வேறு ஏதாவது ஆக்ஷன் பண்ணி கூட உங்களை காயப்படுத்தலாம். ஆனால் அவங்க இப்படி தான் தெரிஞ்சது பிறகு நீங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அலர்ட்டாக இருந்துக்கிறது நல்லதில்லை. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த கேரக்டரை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுல்ல, இப்போ நீங்கள் வந்து அவங்கள வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் வந்து லேக் ஆகக்கூடாது, நீங்கள் எமோஷனாக ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசியில் இருப்பீங்க. ஒரு சிலர் லக்னத்தில் இருப்பீங்க. அப்புறம் மிதுனம், துலாம், கும்பம் இதுலேயும் தெரியுது. ஓகேவா? வார்த்தையை விட்டுறாதீங்க. அவங்க பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போட்டோம், நீங்கள் கொஞ்சம் வார்த்தையும் கவனித்து பேசுங்க. ஓகேவா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள். ஓகே, பைல் 4க்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் இருக்குது, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் அதுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு அதிலேருந்து ஒரு ரெமிடி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இப்போது பைல் நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங், ஏதோ லைஃப் ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப என்ன பண்ண போகிறோம், நம்மளோட லைஃப்பில் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப வந்து டிப்ரெஷனாக இருக்கீங்க. இதுக்கு காரணம் நீங்கள் உங்களோட உறவுகள் மூலமாக சில இழப்புகள் இருக்கலாம், இல்லைன்னா ஃபைனான்ஸ் ரீதியாக இருக்கலாம். அதனால் அந்த சில நாட்களாக தொடர்ந்து, சில நாட்கள் கூட கிடையாது, இது கொஞ்சம் நாளாகவே உங்கள்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது. இன்றைக்கும் அது வந்து தொடர்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தூக்கமின்மை ப்ராப்ளம், சரியான நேரத்துக்கு சாப்பாடு எடுத்துக்க மாட்டீங்க, உங்களை வந்து செல்ஃப் கேர் பண்ணாமல் இருக்கீங்க. எக்ஸாக்டாக சொல்ல போனால் அதுதான். உங்களை பற்றி செல்ஃப் கேர் பண்ணுறது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு நடந்து விட்ட அந்த சிச்சுவேஷனையோ, இல்லை உங்களை கஷ்டப்படுத்தின அந்த நபரையோ, இதை பற்றி தான் உங்களோட எண்ணங்கள் ஓடின்னு இருக்கு. உங்கள் எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் எப்போ ஹீல் ஆகிறது, நீங்கள் எப்போ அடுத்த உங்கள் லைஃப்பை நோக்கி மூவ் ஆன் பண்ணுறது? சரியான புரிதல் இல்லை உங்களுக்கு, சரியான கைடன்ஸ் இல்லை. அதனால தான் இந்த ஸ்ட்ரகிளில் இன்னும் இருக்கிறீங்க இப்போது. ஓகேவா? சரி, மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். எந்த காட் பிடிச்சிருக்கோ அந்த காட்கிட்ட ப்ரே பண்ணுங்கள். அவங்க ஒரு வழி கொடுக்குறாங்க, சைன் கொடுக்குறாங்க, வார்த்தையாக அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. பிள்ளைங்களா முழிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. நீங்கள் தான் அதை வந்து சரி ஓகே, நம்ம தான் இப்போ கஷ்டப்பட்டுருக்கோம், நமக்கு தான் இந்த வார்த்தை கிடைக்கிது, நமக்கு தான் இந்த கைடன்ஸ் கிடைக்கிதுன்னு முழிச்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். யார் மூலயமாவது ஹெல்ப் கிடைச்சா அதை ஃபாலோ பண்ணணும். சரி, இந்த பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், அப்புறம் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் கூட இருப்பீங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பிரைட்டாக, ரொம்ப ஹானஸ்ட். நீங்கள் எப்போவுமே ஹானஸ்ட்டு தான், பட் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு பவ்யமாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க, கரேஜாக இருப்பீங்க, அப்படியே சிங்கம் போல். ஓகேவா? ஒரு சூப்பர் ஹீரோ நீங்கள். கொஞ்ச நாளாக நீங்கள் அதாவது என்னென்னா, உங்களோட வேலையில் கவனம் இல்லாமல், கான்சன்ட்ரேஷன் இல்லாமல், ஃபோக்கஸிங் இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். ஓகேவா? அது வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கூட சொல்கிறேன். அதில் கூட நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு டைரக்ஷன், சரியான ஒரு முடிவு எடுக்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பாண்டிங்கை வந்து சரியாக வந்து மேனேஜ் பண்ண தெரியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிருப்பீங்க. பட் இன்றைக்கி வந்து உங்களுக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, நான் இதை வந்து கரெக்டாக செஞ்சு முடிப்பேன், என் வேலையை, இது உங்களோட ஜாபாக இருந்தாலும் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இது உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்க அந்த பாண்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு முடிவுகள் இன்றைக்கி எடுத்திங்கனாலும் ஸ்ட்ராங்காக எடுப்பீங்க. இன்றைக்கி ரொம்ப ஃபோக்கஸிங்காக உங்கள் வேலையில் கவனமாக இருப்பீங்க. இன்றைக்கி எனர்ஜி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பாசிட்டிவாக இருக்குது.
நீங்களும் ரொம்ப ஆக்டிவாக நல்லா பாசிட்டிவாக இருக்கீங்க. இந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரண். இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா மனதில் நிறுத்திக்கோங்க, பார்த்துடலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ரெடியா? பைல் 1, பைல் 2. பைல் 1க்கு இந்த க்ரீன் கலர் பென் வைக்கிறேன். பைல் 2க்கு வந்து எல்லோ கலர் பென். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சா? சூஸ் பண்ணிட்டீங்களா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போது சில நாளாக ஒரு விஷயங்கள், அதாவது புது புது விஷயங்கள் மனசுக்குள்ளே தோணுது. அது உங்களோட ஜாபுக்காக இருக்கலாம், இல்லைனா உங்கள் படிப்பு சம்மந்தமான, இல்லைனா உங்களோட உறவுகளுக்காக ஏதாவது நியூ பிகினிங்ஸ், புது லைஃப் வேணும்னு சொல்லி லவ் ப்ரப்போசல் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறதுக்கு, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறதுக்கு ஐடியா மனசில் கொஞ்ச நாளாக வந்துட்டுருக்கு. அதை செய்யலாமா வேணாமா, செஞ்சால் சக்ஸஸ் ஆகுமா, இது ரிலேட்டடாக தான் உங்களோட கேள்வி இருக்கும். ஆமாம் அப்படின்னா எனக்கு பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகே. ஸோ நீங்கள் என்ன ராசியில் இருப்பீங்கன்னா, சிம்மம், தனுஷ், மேசம் அண்ட் கன்னி, மகரம், ரிஷபம், இந்த ராசி அல்லது லக்னம். ஓகேவா? உங்களுக்கு பொருந்திருந்ததுன்னா எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க? எஸ், நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஓகேவா? ஹாப்பியா? உங்களோட கேள்வி எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது கெஸ்ஸு. இந்த ரீடிங் பார்க்குறவங்க, நீங்கள் வந்து உங்கள் பர்சன், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன், லைஃப் பார்ட்னர், இப்போ கரண்ட்டில் இருக்கிறவர், அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி தாட்லேயும் நீங்கள் கேட்டிருக்கலாம். இல்லைனா உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து ரிலீவ் ஆகிட்டு நியூ பிகினிங்ஸில் உங்களுக்கு நியூவாக வர பார்ட்னர் என்னை நல்ல ஒரு பேலன்சிங்காக பார்த்துக்கணும், மெச்சூரிட்டியாக என்னை வந்து நல்லா கவனிச்சிக்கக்கூடிய பர்சனாக இருக்கணும் அப்படின்னு கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக தான் இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக? ஆமாம்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. எஸ் மேம், நாங்கள் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணோம். என்னோடய பர்சன்கிட்ட நான் மறுபடியும் ரீஜாயின் ஆவேன்னா அவங்க வருவாங்களா, நாங்கள் வந்து சேர்ந்து இருப்போமா, அவர் எனக்கு நான் நினைக்கிற மாதிரி இந்த சப்போர்ட்டை கொடுப்பாங்களா, இல்லைனா ஒரு சிலர் நியூ பார்ட்னர், பழைய லைஃப்லேருந்து ரிலீவ் ஆகிட்டு நியூ பார்ட்னர். ஓகேவா? அந்த மாதிரி. ஸோ இது ரிலேட்டட் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னருக்காக கேட்குற விஷயம். எஸ் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. சரி, நம்ம ரீடிங் எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு பைல் சூஸ் பண்ணவங்களும் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இஷ்டமான அந்த தெய்வங்களுக்கு நன்றி சொல்லுங்கள், கிராட்டிடியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும், அப்புறம் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா, நிறைய ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, ஃபைனான்ஸ்க்காக இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஓகேவா? ஒரு பழைய விஷயத்துலேருந்து புதிய விஷயங்கள் மாறும்போது திரும்ப ஃபெயிலியர், ஏன்னா ஆல்ரெடி ஃபெயிலியர் நிறைய பார்த்துடுறீங்க. திரும்ப திரும்ப ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா அப்புறமா உங்களால் எழுந்துக்க முடியாது அந்த லவ் ரிலேஷன்ஷிப்லலாம். ஓகேவா? அதனால் பி கேர்ஃபுல். ஸோ உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிவைன் பார்த்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு ரெமெடி கொடுக்குறாங்க. இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க, கைடன்ஸ் வேணாலும் இருக்குது. ஓகேவா? நிரந்தர தீர்வு வேணும்னாலும் இருக்குது. ஓகே, புதுசாக வரவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால சொல்கிறேன். சரி, நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் வேணும்னாலும் கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் அடுத்தடுத்து சக்ஸஸ் பாருங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.